friends. Next, we are going to see how the torque is being developed in our induction machine, right? So last lecture la enna pathom appadina induction machine la power vandu eppadi develop aayirukku, power equations நம்ம என்ன பார்த்தோம். First வந்து stator la நம்ம rotor குள்ள enter ஆகணும், right? Actually this is the equivalent circuit of the induction machine, right? நான் என்ன சொல்லிருந்தேன், stator ஓட part almost equivalent to transformer. Transformerல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும், அதே மாதிரி தான் rotor, right? அதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படினா rotor ஓட part, this is my rotor part, இத கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினா rotorல இருந்து statorக்கு ஷிஃப்ட் பண்ணிருந்தோம் with the help of turns ratio, right? We know rotorல இருந்து நம்ம statorக்கு ஒரு terms வந்து கொண்டு போறோம், resistance reactance கொண்டு போகும்போது they all are getting divided by k square. Turns ratio வர என்ன ஆகும் அப்படினா அது வந்து டிவைட் ஆகும், right? அதாவது ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் turns ratio அது நமக்கு தெரியும், right? சோ அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு and then we have drawn the equivalent circuit of the induction machine, right? அதுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்ணிருந்தேன், ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ரெண்டா பிரேக் பண்ணி வரைஞ்சிருந்தேன், right? Do you remember why? நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருந்தோம் அப்படினா மெஷின்ல வந்து ஷாஃப்ட்ல டெவலப் ஆகுது இல்லையா மெக்கானிக்கல் பவர், அந்த மெக்கானிக்கல் பவரோட எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் உள்ள கொண்டு வரதுக்காக I have been redrawn our rotor resistance circuit, right? அங்க நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படினா ஆக்சுவலா rotor resistance வேல்யூ வந்து r(r'/s மட்டும் தான் வரும். அது கூட நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருந்தோம், ஒரு r(r') இன்னொரு -r'' கூட அட்டாச் பண்ணி and then நான் திரும்ப வந்து இத ரீசால்வ் பண்ணிருந்தேன். see இப்போ நீங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணீங்க அப்படினா திரும்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, r(r'/s மட்டும் தான் கிடைக்கும். that is the actual resistance that is being available inside the rotor. Clear? Okay, fine. So இது நம்ம என்ன பார்த்தாச்சு. அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா this is air gap. ஸ்டேட்டரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஏதோ this is my air gap. air gapல டெவலப் ஆகிற பவருக்கான ஈக்குவேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், air gapல இருந்து நம்ம அப்படியே ஸ்லோவா மூவ் ஆகும்போது see ஸ்டேட்டருக்கும் ரோட்டருக்கும் நடுவுல ஒரு air gap வருது. அந்த air gapல வந்து பவர் வந்து டெவலப் ஆகுது. air gapல பவர் டெவலப் ஆன உடனே ரோட்டர் வந்து some losses வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம். I said there are two losses, right? First வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் லாசஸ் பத்தி பேசணும். So ரோட்டர்ல வந்து ரொட்டேஷனல் லாசஸ் வந்து மெக்கானிக்கல் லாசஸ் அப்படினு சொல்லிருப்போம். அதுல வந்து காப்பர் லாஸ், ஐரன் லாஸ் அப்படி ரெண்டு லாஸ் வந்துச்சு இல்லையா, they are called electrical losses, right? So அந்த ரெண்டு லாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்படினு சொன்னேன். and I said one more thing, அதாவது இந்த ஐரன் லாஸ் அப்படிங்கிறது ரோட்டர் சைடுல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்றதால ஐரன் லாஸ் வந்து யூசுவலா நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். சோ ரோட்டர்ல நம்ம எப்பவுமே என்ன லாஸ் இருக்கும் அப்படினா காப்பர் லாஸ் அப்படி நான் சொல்லிருந்தேன், கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏர் கேப்ல டெவலப் ஆன பவர்ல இருந்து காப்பர் லாஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா we will get the mechanical power developed by the rotor, கரெக்ட்டா? so this is the mechanical power இந்த சைடுல டெவலப் ஆகுது, that is called mechanical power. அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா அந்த மெக்கானிக்கல் பவர்ல இருந்து மெக்கானிக்கல் பவர் டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம யாரை பத்தி பேசணும், இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பவர் ரோட்டர்ல டெவலப் ஆச்சு, அதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் லாஸஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம், இப்போ மெக்கானிக்கல் பவர் டெவலப் ஆகுது. next we have to subtract the mechanical losses. mechanical losses அப்படினா rotational losses, friction and windage losses. அத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் we are entering into the output zone, that is shaftல டெவலப் ஆகிற பவர், that is called output power. so this is what we saw in power equation. okay, everything is perfect. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா மெஷின்ல டார்க் வந்து எப்படி டெவலப் ஆக போகுது, அந்த டார்க் ஈக்குவேஷன் நம்ம எப்படி கொண்டு வர போறோம், மேக்ஸிமம் டார்க் வந்து நம்ம மெஷின்ல எந்த கண்டிஷன்ல கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். so first we are going to keep our attention with the developed torque, right? so usually இந்த டார்க் வந்து எந்த ஜோன்ல டெவலப் ஆகும், see there, this is my rotor zone, correct? this is stator. up to now whatever the parameters are there எல்லாமே வந்து stator. so stator ல வந்து we are entering into the rotor. rotorல enter ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், rotorல we have the copper loss. so copper loss சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் we are entering into what, mechanical power. clear? so mechanical power அப்படிங்கற டேர்ம் வந்து நம்ம டெவலப் பண்றோம். அப்ப mechanical power எந்த இடத்துல டெவலப் ஆகுதோ that is the point, right? அங்க என்ன பண்ணப் போறோம் அப்படினா we are going to calculate the developed torque, right? so torque க்கு ஈக்குவேஷன் என்ன, mechanical power generally can be written as mechanicalல omega into t, right? இங்க omega அப்படிங்கிறது physical rotation, right? rotor வந்து எவ்வளவு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுதோ that is called omega, that is speed of the rotor. clear? so let me write it omega r, right? அப்ப mechanical power and rotor ஓட ஸ்பீட் இவங்க ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணி டெவலப் ஆகுற டார்க் தான், that is called developed torque. clear? but we saw what is the formula to obtain the mechanical power. mechanical power can be written as I square r into 1 minus s by s. yes or no? so that is what I have done here. இத நம்ம யாரை டிவைட் பண்ண போறோம், omega r. already we saw the relation in between rotor speed and the synchronous speed. yes or no? what is relation, rotor speed நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா ns into 1 minus s அப்படி எழுதுறோம். yes or no? yes, right? அப்ப இங்க ns அப்படினா let me multiply, இப்ப ரெண்டு பக்கமும் nr ns க்கு பதிலா we can also keep what, omega r omega s, because omega r equal to what, omega is 2 pi n by 60, right? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா ரெண்டு பக்கமும் 2 pi by 60 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு let me replace nr and ns by omega r omega s.
So what is the conclusion sir? Rotor speed நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டா என்ன போடலாம் அப்படினா omega s into 1 minus s அப்படி போடலாம். ஏன் நான் இந்த மாதிரி பண்றேன்? See இந்த மாதிரி நான் பண்றதுல எனக்கு என்ன கிடைக்குது அப்படினா I am getting one more beautiful observation. The observation is see இந்த நியூமரேட்டர்ல எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க I square r by s. It can be replaced by air gap power. Why sir? Air gap power can be written as I square r by s. அப்ப நம்ம இதுக்கு பதிலா என்ன போடலாம் அப்படினா pg ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். So இந்த total term let me replace it by pg into 1 minus s. Denominator la omega r can be replaced by omega s into 1 minus s. Now 1 minus s getting cancelled out. In resultant I am getting pg by omega s. What is the beautiful observation? Actually நம்ம என்ன பண்ணோம் அப்படினா மெஷின்ல டெவலப் ஆகுற டார்கை கால்குலேட் பண்றதுக்கு I was going with the mechanical power and physical rotation. ரோட்டார் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதை வச்சு நான் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இந்த அப்சர்வேஷன் வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா ஏர் கேப் பவரையும் synchronous speed of the machine, that is RMF, rotating magnetic field ஓட ஸ்பீட வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா we can obtain the developed torque, right? So the torque developed in the induction machine can be obtained in two ways. Way number 1 is mechanical power and physical rotation. Rotor oda speed வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். Way number 2 air gap power and synchronous speed of the machine. Clear? So there are two ways to obtain the value of developed torque, right? So இது வந்து நம்ம டார்க் ஓட beginningல தான் இருக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா see அப்ப இந்த டார்க் வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Anyway we are going to use air gap power and synchronous speed. Clear? So இத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டார்க் டெவலப் பண்ண போறோம். ஏர் கேப் பவருக்கு ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு, நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். பட் இந்த இடத்துல நமக்கு யார் வேணும் அப்படினா ரோட்டார் கரண்ட். இப்போ இந்த ரோட்டார் கரண்ட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது that is ரோட்டாரோட கரண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பவர் கால்குலேட் பண்ணும்போது பார்த்திருந்தோம், கரெக்ட்டா? Anyway now I am going to do small modification in our circuit, right? அது எதுக்காக அப்படிங்கறத next lectureல பார்க்கலாம். So இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்படினா you can ask in the comment section. So thanks for watching our videos. Thank you all.